Hey guys, welcome to HWalk Work. இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சில்லர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். சில்லர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் வருது. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கூல்டு சில்லர் அண்டு அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கூல்டு சில்லர். ரெண்டுமே என்ன வித்தியாசம்னா ஏர் கூல்டு சில்லரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டன்சர் காயில் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் டியூப் வித் ஃபிக்ஸ் இருக்கும். இதில் வந்து மேலே ஒரு காயிலுக்கும் ஒரு ஃபேன் கொடுத்துருப்பாங்க, கண்டென்சர் ஃபேன் மோட்ரு. இதோட ஹீட்டை வந்து கண்டென்சேஷன் ஆக்கி விடுறது அந்த ஃபேனோடைய வேலை. இது வந்து ஏர் கூல்டு சில்லரோடைய இது ஒரு டைப்பு, சரிங்களா? அதே மாதிரி வாட்டர் கூல்டு சில்லர் பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்சருக்கு பதிலாக செல்லட் டியூப் டைப் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து கண்டென்சரில் வந்து பார்த்தீங்கன்னா டியூப் வழியாக வந்துட்டு இது வாட்டர் வந்து இன்லெட் ஆகி அவுட்லெட் போய் கூலிங் டவர் வழியாக கண்டென்சேஷன் ஆகும். அது வந்து வாட்டர் கூல்டு சில்லருடைய ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ இந்த சில்லர் வந்து எதுக்காக வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம இதில் வருவோம். இதுதான் இன்லெட் எவாபரேட்டர் காயில் சொல்லுவாங்க. இது எவாபரேட்டர் காயிலுக்குள்ள வந்துட்டு இந்த சில் வாட்டர் இன்லெட் வந்து தண்ணி சப்ளை பண்ணும். அதுக்கப்புறம் எவாபரேட்டர் வந்து தண்ணியை வந்து ரெஃப்ரிஜரண்ட்டை வந்து பாயிலிங் பண்ணி தண்ணியும் ஓகே இந்த தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து எவாபரேட்டர் சொல்லுவாங்க. எவாபரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா செல் அண்ட் டியூப். ஓகே, இந்த சில்லரை பொறுத்தளவு, இந்த ஏர் கூல்டு சில்லரை பொறுத்த அளவுக்கு ஷெல்லில் வந்து வாட்டர் வந்து இன்லெட் ஆகி அவுட்லெட் பண்ணும். அதே மாதிரி டியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரண்ட் வந்து டியூப்ல வந்து ரெஃப்ரிஜரண்ட் இருக்கும். ஓகே, எவாபரேட்டர் வந்து என்ன இதோட கான்செப்ட் என்னன்னா ஏஹெச்னு ஒன்று இருக்கு. நம்ம பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பில்டிங்கில் வந்துட்டு ஏஹெச் இருக்கும். அந்த ஏஹெச் வந்து என்னன்னா இந்த இன்லெட் வழியாக வந்து தண்ணி எவாபரேட்டரில் வந்து பாஸ் ஆகி அது வந்து இந்த வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லெட் இந்த தண்ணி வந்து எங்கே போகும்னா ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ஏஹெச்சுக்கு போகும். ஏஹெச்சுக்கு போயிட்டு அந்த ஏஹெச்சில் வந்துட்டு ஒரு எவாபரேட்டர் காயில் இருக்கும். ப்ளஸ் வந்து அதை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி பெல்ட் கொடுத்துருவாங்க. பி பெல்ட் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது மூலியமாக வந்து ப்ளோவர் ஸ்டார்ட் ஆகும், ரன் ஆனோன்னா என்ன ஆகும், ரிட்டர்ன் டக்டில் வந்து ஏர் வந்து காயில் மேலே ஃபில்டர் ஆகி ஏர் ப்ரீ ஃபில்டர் இருக்கும், பேக் ஃபில்டர் இருக்கும். ப்ளஸ் வந்து எவாபரேட்டர் காயிலில் வந்து ஏர் வந்து ஃபில்டர் ஆகி பட்டோன்னா என்னாகும், அந்த ஏர் வந்து ரொம்ப லோ டெம்பரேச்சர் ஆகும். ஹை டெம்பரேச்சர்லேருந்து லோ டெம்பரேச்சராக மாறி சப்ளை ஏர் டக்ட்னா இருக்குது, இந்த வழியாக போய் நேராக ரூமுக்கு போயிடும். இதோட ப்ராசஸ் இதுதான். இதை வந்து கூலிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவேட்டர் வால்வுன்னு சொல்லிட்டு ஒரு வால்வு கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து இது வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணலை. ஆக்சுவேட்டர் வால்வு இங்கே தான் வரும், இதில் வரும். ஆக்சுவலாக இப்போ இது வந்து பைபாஸில் இருக்குது, இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. அதோட கேபிள் தான் இது. இப்போ ஒன்று கூடு கட்டிகிட்டு இருக்கு பூரா. ஓகே, இதுதான் சில் அவுட்ரு, இது அவுட்லெட்டு, இது இன்லெட். 2 லைன் வரும். ப்ரெஷர் கேஜ் எவ்வளோ ப்ரெஷரில் வந்துட்டு எத்தனை பாரில் வந்துட்டு வாட்டர் வந்து அவுட்லெட் ஆகுது, அதே மாதிரி இன்லெட் எவ்வளோ இது போட்டுப்பாங்க. இது தெர்மாமீட்ரு, அவ்வளோதான். இது வந்தீங்கன்னா இது பேக் ஃபில்ட்ரு, இதோட பேர் வந்து பேக் ஃபில்ட்ரு. இது வந்து ஃப்ரீ ஃபில்ட்ரு வந்து இப்போ தான் நாங்கள் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். மோனோமீட்ரு, ஏரோடைய வெலாசிட்டி எவ்வளோ போகுது சொல்லிட்டு எல்லாம் மீட்ரு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்கும். சப்போஸ் ஃபில்ட்ரு வந்து ரொம்ப டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருந்துச்சுன்னா இது வந்து காமிக்கும். ஓகே, அவ்வளோதான்.
இந்த சில்லர் ஏர் கூல்டு சில்லரை பொறுத்த அளவுக்கு இதுதான் கான்செப்ட். வாட்டரை வந்து ஹை டெம்பரேச்சரில் வரக்கூடிய வாட்டரை இன்லெட் வழியாக எவாபரேட்டருக்குள்ளே போயிட்டு அவுட்லெட் வழியாக வந்து லோ டெம்பரேச்சர் வரும். தண்ணி வந்து லோ டெம்பரேச்சர் ஆகி வரும். இதுதான் வந்து இந்த ஏர் எல்லா சில்லருடைய ப்ராசஸ் இதுதான். ஓகே, தேங்க்யூ கைஸ். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.